Praise the Lord. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்கள் அநேகம் இருக்கலாம். அவருடைய வாக்கு தத்தங்கள், தரிசனங்கள் எதுவாக இருக்கட்டும், ஸ்பெசிஃபிக்காக இதை நான் நிறைவேற்றுவேன், இப்படி அது இருக்கும் என்று நமக்கு ஒரு பர்சனலைஸ்டாக God would have revealed certain things through visions or dreams or by revelations. பார்த்தீங்கன்னா நம்மளும் ஐயோ இன்னும் வரலையே, ஆண்டவர் சொன்னது இன்னும் நமக்கு நேரிடலையே அப்படின்னு ஒரு பேனிக் ஆகி ஒரு பயங்கர சோர்வு நமக்குள்ளார வந்திருக்கலாம். செய்வாரோ மாட்டாரோ என்னவோ நடக்கட்டும்ன்ற ஒரு ஆட்டிடியூட் நம்மளுக்குள்ளார வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், முடிவிலே அது விளங்கும். There is a time for the vision to be fulfilled. யோசேப்பின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோசேப்புக்கு காண்பித்த அந்த சொப்பனம் நிறைவேறுவதற்கு 13 வருடங்கள் ஆயிற்று. பட் சொன்னதை அப்படியே அவர் நிறைவேற்றின தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமுக்கும் அப்படிதான், அவர் சொன்னதை நிறைவேற்ற 25 ஆண்டுகள் ஆயிற்று. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் வருகையே ரொம்ப சமீபமாக இருக்கு, நான் அதற்கு முன்பாய் என் பிள்ளைகளை நான் கொடுத்த வாக்கு தத்தங்களையும் கொடுத்த தரிசனங்களையும் நான் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அவர் சொல்றார், முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. மனுஷன் பேசினா அது பொய்யா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பேசும் பொழுது அது 100% ட்ரூத். அதில் நம்ம சந்தேகமே பட தேவையில்லை. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று முடிகிறார் பாருங்க. அப்போது அது நம்முடைய திருமண காரியத்தை குறித்து இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், படிப்பு, இன்னும் வேலைகளை பற்றி, இன்னும் என்னென்ன காரியங்களை குறித்து உங்களோடு அவர் இடைப்பட்டிருக்கிறாரோ, ஊழியங்களை குறித்து ரொம்ப அழகான தரிசனங்களை அவர் கொடுத்திருக்கலாம். அவர் சொல்றாரு, இனி தாமதிப்பதில்லை. That is the good news for you today. May God bless you with this word. Amen.